மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. ஆம், யோவான் 15:13 இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது அதிக உன்னதமான அன்பு. இந்த மனுக்குலத்தை தன்னுடைய சிநேகிதராக பாவித்து அவர் ஒரு சாதாரண மனித ரூபத்தை எடுத்து இந்த உலகத்தில் பிறந்து ஒரு சாதாரண மனிதனாக பல தியாகங்களை செய்து வாழ்ந்து பல சோதனைகளை சகித்து தன்னுடைய ஜீவனையும் இந்த மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக அவர் தந்தார். அந்த கோர சிலுவையின் மரணத்தை தன் பேரில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் இந்த மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக அவர் சிந்தினார். நிச்சயமாய் இதைவிட அதிக உன்னதமான அன்பு அல்லது இதைவிட மேன்மையான அன்பு எவரிலும் நாம் காண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இந்த அளவிட முடியாத அன்பை நாம் அண்டிக் கொண்டு அந்த அன்பை தியானித்து அந்த அன்பிலே வாழ்வோமாக, அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போமாக. விசேஷமாக இந்த லெந்து காலத்தை ஆசரிக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் தியானிப்போம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பல்வேறு ஜனங்களுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அவரை போல நம்முடைய சக மனிதர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவோமாக. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தன்னோடு கூட சீஷனாய் இருந்து கடைசியாய் தனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்த அந்த யூதாஸ் காரியோத்தை கூட இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவன் மேல் அன்பை தான் வெளிப்படுத்தினார். அந்த பஸ்கா பண்டிகையின் போது எல்லா சீஷரோடும் இந்த யூதாஸ் காரியோத்தும் உட்கார்ந்திருந்தான். அவனோடு கூட இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணினார். அவனுடைய கால்களை, எல்லா சீஷர்களின் கால்களை கழுவுகிறது போலதான் அவர் கழுவினார். அப்பொழுதே அவர் அறிந்திருந்தார் அவன்தான் அவரை காட்டி கொடுக்க போகிறான் என்று. ஆனாலும் கூட அவனை பகிரங்கமாக அவர் மற்ற சீஷர்களுக்கு காட்டி கொடுக்கவும் இல்லை, அவரும் அவனை கடிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமா, அந்த கெத்சமனே தோட்டத்தில் அவரை காட்டி கொடுப்பதற்காக இந்த யூதாஸ் காரியோத் வந்து அவரை முத்தம் செய்த போதும் கூட அவர் அவனை துரோகியே என்று அழைக்காமல் மாறாக சிநேகிதனே என்று அழைத்தார். ஓ, இது எத்தனை ஆச்சரியமான அன்பு அல்லவா! ஒருவேளை நாம் அந்த இடத்தில் இருந்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அப்படி செய்திருப்போமா என்று யோசித்தால் கஷ்டம்தான். நான் நிச்சயமாக செய்திருக்க மாட்டேன். அப்படி என்னோடவே இருந்து என் கூடவே இருந்து ஒரு ஆள் எனக்கு துரோகம் செய்யும் பொழுது அந்த துரோகியை பார்த்து எப்படி மனப்பூர்வமாக சிநேகிதனே என்று அழைக்க முடியும்? நிச்சயமாய் முடியாது. ஆனால் அந்த அன்பின் மறு உருவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் அந்த துரோகிக்கு வெளிப்படுத்தினார். இன்றும் கூட அவருடைய சீஷர்களாக அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நாமும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். தனக்கு விரோதமாக தன்னை நிந்திக்க, தன்னை துன்பப்படுத்த வந்த அந்த போர் சேவகர் கூட்டத்தில் இருந்த அந்த மல்கூஸ் என்பவனின் காதை தன்னுடைய சீஷனாகிய பேதுரு வெட்டின பொழுதும் அவர் பேதுருவை கடிந்து கொண்டார். ஆனால் அந்த மல்கூசன் காதை அவர் தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதே. தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கூட அவர் தீமை செய்ய எத்தனிக்கவில்லை, அவர்களுக்கு கூட அவர் நன்மையே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் மலை பிரசங்கத்தின் போது இப்படியாய் பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, இந்த லெந்து காலத்துல என்னுடைய சத்துருக்களை சிநேகிக்க எனக்கு கிருபை தாரும் அப்பா. என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபத்தோடு ஒரு பொருத்தனை எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். அநேகர் நம்மை பகைக்கலாம், நமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்யலாம் அல்லது நம்மளை நிந்திக்கலாம், துன்பப்படுத்தலாம்.
அவர்களுக்காக ஜெபம் பண்ண, அவர்களையும் கூட இயேசுவை போல நேசிக்க ஒரு தீர்மானம் செய்வோம் என்று சொன்னால், அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமேன்.